ஷே எப்பா அரக்கி பூதம் பூதத்தி இந்த 4 திசையில் என்னென்ன ஒரு தடவை ஒரு பேரை கூடக்கு புழிஞ்சி எலுமிச்சம்பழம் கனி ரத்த காவு கொடுத்தாச்சுன்னா கோடிக்கணக்கான பேர் உங்கள் மேலே ஏறி இறங்குது. அப்போ ஏறி இறங்கையில் ஆக்ஷனில் போவான், விமானத்தில் வெடிக்கும், எல்லாமே சிதறுவான். அதுதான் பவர், கடவுளுடைய பவர். உங்கள் மூலியமாக பூதம் பூதத்தி அரக்கி உங்கள் மூலியமாக கணக்கை முடிக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. அதான் 4 வழிச்சாலை. இப்போ இது அரசியல்வாதி இதில் பூரா தவிக்கிட்டே போவான். 4 வீலரில் தவுவான், 2 வீலரில் தவுவான், பஸ்ஸு விமானத்தில் தவுவான். எல்லாமே இந்த ரோடு 4 வழிச்சாலை ரோடில் உட்காருது. அதில் உட்காந்துருக்க நீ தான் உட்காந்துருக்க, கரெக்டாக உட்காந்துருக்க, கல் அடையாளம் இருக்கா, இதை பார்ப்பான். இந்த கணக்கு இங்கே போட்டவனே இதில் பத்திரம் போட்டவன் பூரா எழுதினவன் ஓடினவன் புரோக்கர்லேருந்து வழக்கறிஞர் எதிர்மனதார் வரைக்கும் தூக்கி பார்ப்பான். பாரு உங்களுக்கெல்லாம் நெருங்கி வருதுடா. இப்போ தேடா கடைசி அத்திவாயத்தில் பூதத்தை அரக்கி உட்கார வச்சுருக்கு. உங்கள் மானிட பேரை காலி பண்ணதுக்கு 3/4 சத்தியம் இந்த செம்மத்தில் காலி ஆயிடுவான். இளம்பச்சம்பழம் கனியில் இருக்கியாச்சுப்பா. 2வது நாள் கணக்கு முடிஞ்சு வச்சு, இன்னும் 1 நாள் கணக்கு முடிஞ்சு எல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம்ப்பா. உன்னை சுத்தம் பண்ணோன்னே அடுத்த எல்லாம் உனக்கு அந்த காவு கொடுக்க இதுதான் ஆதியில் கொடுத்த காவு. இப்போ வருது காவு. 3/4 சத்தியம் அரசியல்வாதி தொலைஞ்சான், 1000 கோடி தொலைஞ்சான், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறேன் தொலைஞ்சான். இந்த ரோட்டில் தீ மாதிரி பிடிச்சி ரத்தம் பூரா குடிச்சிட்டா சக்கையை இன்னுமே எரியணும். அதான் உடம்பு சக்கையை அக்கு வேறு ஆணி வேறு எரிஞ்சிடப்பா. 3/4 சத்தியம்ப்பா.